Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதற்கு அவர்கள் எடுக்கலைன்னா நீதிமன்றத்தை நாடுவதற்கு வழிவகுப்புக்காக தான் கொடுக்கும். அவர்கள் எடுக்கிறாரா இல்லையான்னு தெரியும். கவர்னர் யூஸ்வலாக அவங்களுக்கெல்லாம் தெரியும். மனு அவர்கிட்ட கொடுத்தா, ஏன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் என்ன கேட்பாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் லேட்டாக அவர் தான் அங்கே அவர்கிட்ட கொடுத்தீங்களா, மனு கொடுத்தீங்களா, சட்டமன்றத்துக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால இஸ் தி கஸ்டோடியன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி, தேர்ஃபோர் ஹி ஹேஸ் டு டேக் ஆக்ஷன். நீங்கள் காம்பிடென்ட் அத்தாரிட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா கோர்ட்டில் கேட்பாங்க. அதனால் கம்ப்ளைண்ட் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ரீதியான நடவடிக்கை. அது அவருடைய ஆசை. அவர் ஆசைக்கு குறுக்கே நான் நிற்க விரும்பவில்லை. அதாவது இனிமேல் தயவு செய்து எங்கள் கூட்டணி கட்சியில் சொல்லிட்டு எங்களை கேட்டு எங்கள் திசை திருப்பாங்க. காரணம் என்னன்னா, நாங்கள் பதில் அவருக்கு சொல்லிட்டோன்னு வச்சுருந்தாங்க. அதுதான் பெருசாக போய் செய்து மக்கள் மத்தியில் போய் சேருத ஒழிய மெயின் எதிரி விட்டுறணும். அதனால் இப்படி தான் போன எலெக்ஷனில் கூட செத்த பாம்பியாக எடுத்ததுன்னா கருணாகூரில் போட்டுச்சு. போன எலெக்ஷனில் செத்த பாம்பியாக நாங்கள் அடிச்சிட்டு இருந்தோம். அதனால் கருணாக உள்ள வந்து பூந்துச்சு. அந்த தப்பை தொடர்ந்து செய்ய விரும்பவில்லை. கவர்னர் இல்லை, கவர்னர் திமுக சட்டத்துறை சார்ந்த மருது கணேசன் அவர்களும் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.